நான் போய் யாரோ ஒருத்தர் ரோட்ல கடிச்சு வைக்கிறேன்னா அடுத்து என்ன நடக்கும்? ஒண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல கொண்டு போய் ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இதுல இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் தள்ளுவாங்க. இதெல்லாம் நடக்கும் தானே. கடிக்கிற நாய்க்கு என்னடா தீர்வுன்னு கேளுங்களேன். இவங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. பிடிக்கக்கூடாது, அவ்வளவுதான். நாய் பிடிக்கக்கூடாது. ரோட்ல நாய்க்கா குழந்தைக்கான்னு சொன்னா நீ உன் குழந்தைய ரூம்ல போட்டு பூட்டிக்கோ அப்படிங்கிறதா. கடிக்கும் போது எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. கடிச்சு கத்திட்டு இருக்கும் போது நீங்க எங்க போறீங்க? இது ரொம்ப அவங்க தான் கேட்டாங்க. நைட்டு வெளியில வந்தா உன் தப்பு, உன் புள்ள கடி வாங்கினா அது உன் தப்பு. நாயை பிடிச்சிட்டு போய் அங்க நாய் செத்துருன்ற பயத்தினால நான் நாய் பிடிக்கிறத நிறுத்துவேன், அது கவர்மெண்டோட தப்பு அல்லது நாய் பிடிக்கிறவங்களோட தப்பு. வெறிநாயின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கணும், போஸ்ட்மார்ட்டமும் கோரிலேட் ஆகணும். அப்போ டாக்டரை பயமுறுத்துவேன், அது டாக்டரோட தப்பு. எல்லாமே மற்றவங்க தப்பு. கடைசியா மிஞ்சறது என்னன்னு சொன்னா நாய் அதுவா இருந்து அதுவா செத்து அதுவா முடியணும். அது வரைக்கும் சாவு. அது வரைக்கும் நீங்க அது என்ன பண்றது? கொடிய நோய்களை மிருகங்கள் பரப்புதுங்கிறது போது அதை பெரிய அளவுல கொலை செய்யறது அப்படிங்கிறது இயல்பா இருந்தது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அது நடந்திருக்கு. பன்றிகள் கொல்லப்பட்டிருக்கு. நோயை பரப்புதுங்கிறதுனால பன்றிகள் கொல்லப்பட்டிருக்கு. நோயை பரப்புதுங்கிறதுனால பறவைகளுக்கு சாப்பாடு போடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த பேராமீட்டர்ல ஒரு சின்ன ஸ்டெப், அது வேற ஒண்ணுமே இல்லை. துரத்தி கடிக்கிற வெறிநாயின்னு அடையாளம் காணப்படுகிற நாய்களை ஷெல்டர்ல அடைக்கணுங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால இவங்களுக்கு அவ்வளவு கோவம். மனிதர்கள் மீதான வெறுப்பை அல்லது அக்கறையின்மையை இவர்கள் வெளிப்படுத்துறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்தியா தான் ராபிஸ் கேபிட்டல். இங்கே போன வருஷம் மட்டும் ரிப்போர்ட் ஆன நாய்க்கடிகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35 லட்சம். அண்டர் ரிப்போர்ட்டிங். சில குழந்தைங்க செத்து போற பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாய் கடிச்சதை வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நாய் கடிச்சிருக்கும். இது ரொம்ப காமன். இது சுமாரா 30-60% ராபிஸ் மரணங்கள் பிலோ த ஏஜ் ஆஃப் 50. 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் இதுல ரொம்ப பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறவங்க. ஸோ இந்த நம்பர் எல்லாம் இருக்குல்ல. ஏன் WHO சொல்ற 20,000, ஆனா இந்தியாவில் 2022 ரிப்போர்ட் ஆன ராபிஸ் மரணங்கள் எத்தனை தெரியுமா? 21 எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு? என்ன பிரச்சனைனா மற்ற விஷயங்களை நீங்க டயக்னோஸ் பண்ணலாம். இதுல சாவும் போதுதான் சிம்டமே உங்களுக்கு தெரியும். சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். நாயை ஷெல்டர்ல அடன்னு சொன்ன உடனே அப்படியே கதறாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு என்ன செய்யணும்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரியாதுமா. அதையேதான் மாட்டுக்கு சொல்றான். பசு குண்டர்கள் எங்க இருந்து வர்றாங்க? பசு தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு நாயும் தெய்வம் சொல்லிட்டாங்களா? காலபைரவர். இவங்க எல்லாமே எனக்கு ஒன்று போல தெரியுது. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் தோழர் வெல்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே டாக்ஸ் வெர்சஸ் ஹியூமன் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக்ல பேசியிருந்தோம். டெல்லியில் அந்த வழக்கு இதை ஒட்டி நம்ம பேசியிருந்தோம். அது முன்னாடி நம்ம ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இஷ்யூ பற்றி பேசணுன்றது பிளான்ல இருந்தது. நம்ம ஒரு 10 நாள் முன்னாடி பேசினது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான தனியார் நிகழ்ச்சி நீயா நானா, அதில் இந்த நாய் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும், ஸ்ட்ரே டாக்ஸ் மெனஸில் அந்த இஷ்யூவில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு தரப்பு. டாக் லவர்ஸ் அவங்க இதை அவங்களோட தரப்பு அவங்க பேசினாங்க. ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் டாக் லவர்ஸ் தரப்பு அவங்க பேசின வச்சதுல பெருசாக எந்த பாயிண்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மனிதாபிமான மற்ற முறையில் அவங்க பேசினாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. திரும்ப அனதர் டைம் இந்த இஷ்யூ ரொம்ப பூமானதை பார்க்க முடிஞ்சது. அந்த நிகழ்ச்சியை ஒட்டியும் நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடிஞ்சது. அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் பேசும்பொழுது உங்களுடைய பர்சனல் அனுபவங்கள்ல நம்ம முன்னாடி பார்த்ததுல இருந்து பார்த்தோம், இப்படியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது கிடைக்கல. ஸோ நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றது என்னவாக இருந்தது? நம்ம முன்பு பேசினதான். இந்த நாய் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த சமூக அக்கறைங்கிறது ரொம்ப பக்கச்சார்பானது. அவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு, எல்லாரும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலானவர்களுக்கு மனிதர்கள் பாதிக்கப்படுவது குறித்து அவங்களுக்கு இயல்பா அதை பத்தின ஒரு கரிசனம் வரல. அது பாவம் தான், கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாண்டி போற ஒரு இயல்பு இருந்துச்சு. அவர்களுடைய ப்ரையாரிட்டி மட்டும் இல்லை, அவங்களோட ஒரே முன்னுரிமை அது மட்டும்தான். வேற முன்னுரிமை அவங்களுக்கு இல்லை. நாய் பாதுகாப்பு, அதன் மிக பலர் அதன் வழியா தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்கிறது என்னோட சந்தேகம். குற்றச்சாட்டு இல்லை, அது என்னோட சந்தேகம். இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்த ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆமா, ஒண்ணு மனிதர்கள் மீதான தங்களுடைய அவங்களோட பொருந்தி போக முடியாத தங்களுடைய இயலாமையை நாயின் மீதான அன்பா வெளிப்படுத்துறது. அது இருக்கலாம். அது தப்பு சரிங்கிற பேச்சுக்கெல்லாம் நான் வரல. அப்படிதான் தெரியுது. என்ன சொன்னாங்கல்ல, இது மட்டும்தான் நான் அன்பு கொட்டுறது. இது எல்லாமே ரொம்பவும் பாமரத்தனமானன்னு இல்லை, குறைவான புரிதல்ல இருந்து வர்றது. அது மனிதர்கள் அன்பு செலுத்துறதுங்கிறது ஆமா ஒரு அதனுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும். நாய் உங்களை ஒரே மாதிரி லவ் பண்ணும்.
நீங்க 2-4 பிஸ்கட் போட்டீங்கன்னா அது வாலாட்டும், இல்ல சிக்கன் 65 போட்டாலும் அதுக்கு அந்த ஒரே மாதிரி தான் அது வாலாட்டும். அது நாயினுடைய மரபில் இருக்கிற ஒரு இயல்பு. மனிதர்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம், நாளைக்கு போமான்னு திட்டம். இது கொஞ்சம் சிரமமானது. மனிதர்களை கையாளுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் டஃப்பானது. நாயோட அன்புங்கிறது ரொம்ப ஈஸியாக அவைல் பண்றது. ஒரு மனுஷனை நீங்கள் தக்க வைக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்னென்னமோ செய்யற மாதிரி இருக்கும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், சொல்லும் போது கேட்கணும், அதெல்லாம் இருக்கும். ஒரு 5 ரூபாய் டைகர் பிஸ்கட் பாக்கெட்ல நீங்க நாயினுடைய அன்பை பெற்று விட முடியும். அது சுலபமானது, அதனால அது போறாங்க. இல்ல அதுல சாய்ஸ் பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர்களுடைய ப்ரையாரிட்டியில மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறது நேற்றைய நிகழ்ச்சியில ரொம்ப பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. அதன் பிறகு அவங்க அதுல பங்கேற்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உக்கிரமான சோசியல் மீடியா ஃபைட் ஒன்று எடுத்திருக்காங்க. அவர் என்னை ஏமாத்திட்டாங்க. 8 மணி நேரம் ஷூட் பண்ணி, நீயா நானா ப்ரோக்ராம் 8 மணி நேரம் ஷூட் பண்ணி 3/4 மணி நேரமா குறைச்சி 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அம்முவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவர் படாவ கோபி அப்படிதான் சொல்லியிருக்காரு. படாவ கோபி மன்னிப்பு கேட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மு அது மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க மன்னிப்பு கேட்கல. இன்னொரு நடிகை வந்து ரொம்ப பயங்கர உக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் நடிகைன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் தெரியல. இது வந்து ரொம்ப மோசமான அசிங்கமான ஜேர்னலிசத்தை விஜய் டிவி எடுத்திருக்கு. நீங்க நல்லா பேசுறவங்கள அங்க கூட்டு வந்திருக்கீங்க, அப்பாவிகளை இங்க கூட்டு வந்திருக்கீங்க. சுமந்தராமனும் அந்த மாதிரி தான் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க யாரை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சீங்கன்னாலும் வெறிநாய்களை கொண்டுதான் ஆகணும், தீவிரமா நோயுற்ற நாய்களை கொண்டுதான் ஆகணும், கடிக்கிற நாய்களை கொண்டு போய் ஷெல்டர்ல அடைச்சுதான் ஆகணுங்கிற ஒரு குறைந்தபட்ச தீர்வுக்கு கீழே யார் பேசினாலும் அது இப்படிதான் இருக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்க வந்து ஒரு நாயை கொல்றது குறைந்தபட்ச தீர்வு அப்படின்றீங்க. வெறி நாய் ரேபிஸ் இருக்கிற நாய் அந்த ஆப்ஷனுக்குள்ள கூட போக மாட்டாங்க. ஆமா, இல்ல நம்ம லாஸ்ட் டைம் பேசுனதுலேயே கூட நிறைய பேர் வந்து பயங்கரமான திடீர்னு தான், உங்க மனசாட்சியே இல்லையா, இறக்கமே இல்லையா, எப்படி ஒரு நாயை வந்து கொல்லணும்னு சொல்றீங்க, அல்லது அந்த ஆப்ஷனுக்குள்ள போறது அப்படின்றதே ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. நேற்றுமே அந்த மாதிரி கொல்றது அப்படின்ற சம்பந்தம்லாம் யாரும் எதுவும் பேசல. எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதான் பேசினாங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ற இந்த ஆப்ஷனை அந்த நிகழ்ச்சியிலையும் பேசல, நம்ம பழைய வீடியோலையும் கோவப்பட்டிருந்தாங்க நிறைய நாய் ஆர்வலர்கள்லாம். அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? இப்போ என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ரேபிஸ்ட் கூட தான் இருக்காங்க. எல்லா ஆண்களையும் பிடிச்சி அறுக்கிறீங்களான்ல அந்த மாதிரிலாம் கேட்டாங்கல்ல. மனிதர்கள் திருடுற மனிதனை அரசாங்கம் என்ன செய்யும்? ரோட்ல இன்னொருத்தரை தாக்குகிற மனிதனை அரசாங்கம் கூட்டிட்டு போகுது. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். இவங்க சொல்றாங்கல்ல, நாய் ஏன் கடிக்குது? அது ஸ்ட்ரெஸ்னால கடிக்குது. நாய் ஏன் கடிக்குது? அது வேற யாரோ ஒருத்தன் அடிச்சிருப்பான், அதனால இவங்களை வந்து கடிக்குது இப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. அடிக்கிற எல்லாருக்கும் இங்கேயும் ஒரு மனிதர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்ன நடக்குது? அவனை அரெஸ்ட் பண்றோம், விசாரிக்கிறோம், ஜெயிலில் வைக்கிறோம், அல்லது ஃபைன் போடுறோம், ஏதோ ஒன்று பண்றோம்ல. கடிக்கிற நாய்க்கு என்ன இப்போ கடிக்குது? ஒருத்தனை கடிச்சு பழகிடுச்சுன்னா அந்த நாய் திரும்ப கடிக்கும் தான். பழகிடுச்சுன்னா ஒருத்தனை விரட்டி கடிச்சு ஆட்களை விரட்டி தன்னோட டெரிட்டரியை காப்பாற்றி அதை பழகிட்டுன்னா அது அடுத்து இன்னொருத்தனையும் கடிக்கும் தான். கடிக்கிற நாய்க்கு என்ன சொல்யூஷன்? இந்த நிகழ்ச்சியில ஒரு அம்மா பேசுறாங்க, நாயை பிடிக்க வரும்போது நீங்க அதை தடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆமா, நான் தடுக்கிறேன் தான். ஏன்னா நீங்க 10 நாயை பிடிச்சிட்டு போறீங்க, 6 நாய் 7 நாய் தான் கொண்டு வந்து விடுறீங்க. நாய் எங்க செத்து போயிடுதுங்கிறதுனால நாங்க அதை தடுக்கிறோம்னு சொல்றாங்க. இது நான் சொல்லல, அங்க இருக்கிற ஒரு நாய் ஆர்வலர் ஒருத்தர் சொல்றாரு, திருநாய் ஆர்வலர் சொல்றாரு. அப்படின்னா நீங்க நாயை கட்டுப்படுத்துறதுல நடவடிக்கைக்கு நீங்க தடையா இருக்கீங்க. என்ன பண்றாங்க? கொண்டு போய் வேக்சினேட் பண்ணி அதற்கு கருத்தடை சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து திருப்ப இறக்கி விடுறாங்க. நாங்க அந்த செயலை தடுக்கிறோம் இவங்களே சொல்றாங்க. சோறு வைக்க கூடாது. ஆமா, பீச் பக்கத்துல சோறு வைக்கிறாங்க. பீச் பக்கத்துல சாப்பாடு வச்சா என்ன ஆகும்? பீச் பல மனிதர்கள் காலையிலயோ சாயங்காலமோ வந்து சேர்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வர்ற இடம் அது. நீங்க ஒரு தெருவுலன்னா அந்த தெருவை பாவிக்கிறவங்க மட்டும் வருவாங்க. பீச்சுங்கிறது சம்பந்தம் இல்லாத யாரோ வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு டெரிட்டோரியல் அனிமலுக்கு நீங்க போய் நைட்டு சோறு வைக்கிறீங்க, அது அங்கேயே படுத்து கிடக்கும். மறுநாள் விடிய காலையில வர்றவன கடிச்சு வைக்கும். இதானே நடக்கும். நாய்க்கு சோறு வைக்கக்கூடாது. நீ வந்து வெறிநாய்களை கொல்றது அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணா அதுக்கு எதிராக பாஞ்சு வந்து கடிக்கிறதுக்கு வர்றாங்கல்ல, அல்லது நாயை கொண்டு போய் ஷெல்டர்ல அடைக்கணும் அப்படின்னா உடனடியா யாரை இறக்குறாங்க? கபில் சிப்பல் அவங்களோட லாயர். அந்த லாயரோட பேரெல்லாம் பாருங்க.
லட்சக்கணக்கில், அதாவது இவங்க அத்தனை பேருக்கு கொட்டி அதில் கோடிகளில் கொட்டி அழுதா மட்டும்தான் அந்த கேஸை நடத்த முடியும். கேஸை நடத்துறாங்க. இவ்வளவு பேசுறவங்க இவங்க சட்டத்தை மதிக்கிறாங்களான்னா பீச்சில் போய் சோறு வைக்கிற இடத்துல சண்டை போடுறது போலீஸுக்கிட்ட ராத்திரி 12 மணிக்கு வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது. அதுல கேள்வி வேற, நீ ஒரு போராட்டம் நடத்துறவங்கிட்ட ஒரு போலீஸை வந்து அப்படி அணுகிற முடியாது. நாய் நேசர்களால செய்ய முடியுது. எவ்வளவு பவர்ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளா இருக்காங்க அவங்க. ஏன்னா நேச்சுரலி ரொம்ப பெரும் பணக்காரர்கள் தான் இந்த இதுல இருக்காங்க, இந்த மூமெண்ட்ல இருக்காங்க, பெரிய நடிகர்கள். நீங்க அந்த பீட்டா ரொம்ப அநாகரிகமான விளம்பரங்களை போடும். அந்த அந்த நாய்க்காக ஆர்கியூ பண்ற இந்த கேஸ் எல்லாம் நடத்துற அந்த நிறுவனம்லாம் இருக்கு இல்லையா, பீட்டா எல்லாம் போடுறது பாத்தீங்கன்னா அவங்களோட விளம்பரத்தை பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களை வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அந்த லெதர் கம்பெனியில போய் லெதர் கம்பெனியை போய் சொல்ல மாட்டாங்க, லெதர்ல விற்கிற நிறுவனங்களை போய் சொல்ல மாட்டாங்க, பயன்படுத்துறோம்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட் டார்கெட் அடிக்கிறது அப்படிங்கிறதும் அவர்களுடைய இயல்பா இருக்கு. பீட்டா மாதிரியான அவர்களால ரொம்ப பெரும் பணம் கொடுத்து கேஸை நடத்த முடியுது. அது ஒரு அண்ட் இவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது, ஒரு பெரிய குரூப் இருக்கிறதுனால கிடைச்சது. இது பெரும்பாலும் இது ஒரு பாசாங்கான ஒண்ணு. நீங்கள் ஒரு குறைந்தபட்ச ஏன்னா கொடிய நோய்களை மிருகங்கள் பரப்புதுங்கிற போது அதை பெரிய அளவுல கொலை செய்யறது அப்படிங்கிறது இயல்பா இருந்தது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அது நடந்திருக்கு. பன்றிகள் கொல்லப்பட்டிருக்கு, நோயை பரப்புதுங்கிறதுனால பன்றிகள் கொல்லப்பட்டிருக்கு. நோயை பரப்புதுங்கிறதுனால பறவைகளுக்கு சாப்பாடு போடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த பேராமீட்டர்ல ஒரு சின்ன ஸ்டெப், அது வேற ஒண்ணுமே இல்லை. துரத்தி கடிக்கிற வெறிநாயின்னு அடையாளம் காணப்படுகிற நாய்களை ஷெல்டர்ல அடைக்கணுங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால இவங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். இந்த பாசாங்க தான் ரொம்பவும் அது அவர்கள் எவ்வளவு பயஸ்டா இருக்காங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவேன்னா இது வந்து மனிதர்கள் மீதான வெறுப்பை அல்லது அக்கறையின்மையை இவர்கள் வெளிப்படுத்துறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க யாரை கொண்டு வந்து இறக்குனாலும் எல்லாருமே சொல்லல. வினோதினி வைத்தியநாதன் சொல்றாங்க, இந்த நடிகை வினோதினி இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெறிநாய்களை கட்டுப்படுத்துறதுன்னா கருணை கொலை செய்யறதோ அல்லது ஷெல்டர்ல அடைக்கிறதோ அது தப்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்கள இவங்க கூட்டத்துல சேர்ப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்களோட கணக்கு என்னன்னா நாய் திரியட்டும், அதுதான் ப்ரையாரிட்டி, நாய் தான். நீ உன் பிள்ளைய வீட்டுல வச்சுக்கோ. படாவா கோபி சொல்றாருல, நீங்க இதுல எந்த வார்த்தையை சேர்த்தால் படாவா கோபி சொன்னது பிரச்சனை இல்லைன்னு நீங்க கருதுவீங்க? 9 மணிக்கு மேல நீ ஏன் வெளியில வர்ற, நீ வெளியில வந்தீங்கன்னா புது ஆளை பார்த்தா நாய் கடிக்கத்தான் செய்யும். இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட். இது அவருடைய கருத்து. இந்த கருத்தோடு முன்பும் பின்பும் எதை சேர்த்தால் இந்த வார்த்தை நியாயமாகும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அவர் என்னன்னா அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு, நான் என்ன கடிக்கத்தாங்க செய்யும், நீ ஏன் 19 மணிக்கு மேல வர்ற. இதுதான் அந்த கண்டென்ட். அதுல எங்கேயும் எடிட் பண்ணி உள்ள சொருவுனதோ எடுத்ததோ எல்லாம் இல்லை. இது அவருடையது. அம்மு என்ன சொல்றாங்க, நான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, நாய் வந்து வண்டியில போகும்போது சத்தத்துல பிரச்சனை ஆகுது, அது அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டை சொல்ற. இவர்கள் யாருமே அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன செய்யணும்ன்றதை பத்தி பேசல. வேற சில டேட்டா எடுப்புமே. ஒரு தெரு நாய்கள் வருஷத்துக்கு 2 முறை கருத்தரிக்கும். சராசரியா 4ல இருந்து 6 குட்டி போடும். இந்த 4ல இருந்து 6 குட்டி 75% குட்டிகள் இந்த நாய் லவர்ஸ் கவனிக்க தவற அல்லது நேக்கா ஒதுங்குற பாயிண்ட் என்னன்னா 75% குட்டிகள் சாவுது, செத்துரும். அது பெருசாவே வளராது. அடிபட்டோ சாப்பாடு இல்லாமலோ என்னமோ ஒன்றுல செத்துப்படும். இந்த நாய் எண்ணிக்கை இப்படி வருஷத்துக்கு 2 வாட்டி குட்டி போடுதுன்னு சொன்னா அடுத்த 2 அல்லது 3 வருஷத்துல இந்த எண்ணிக்கை டபுள் ஆகும். 6 கோடி நாய்கள். 2012 சர்வே 1.7 கோடி நாய்கள் இருந்தது. இன்னைக்கு கணக்கு, போன வருஷத்து கணக்கு பாத்தீங்கன்னா அது 6ல இருந்து 7 கோடியா இருக்கும். 3 மடங்கு உயர்வு. 7 கோடி நாய் இருக்கா? 7 கோடி நாய் இருக்கு. தமிழ்நாடோட பாப்புலேஷன் எவ்வளவு? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க 7 கோடி நாய் இருக்கு. இது சர்வே. இந்த 7 கோடி நாய்களை நீங்க ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு எவ்வளவு மேன் பவர் வேணும்? அது வரைக்கும் ரோட்ல இருக்கிற வெறி நாய் அப்ராக்சிமேட்டா இப்ப எத்தனை நாய்களுக்கு ராபிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கோ எனக்கோ ராபிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் இது கிடையாது. எப்பன்னா சிவியர் சிம்டம் வந்தால்தான். அந்த தண்ணியை பார்த்து பயப்படுறாங்கல்ல, ஹைட்ரோஃபோபியா, அது அந்த நேரத்துல மட்டும்தான் உங்களால, மற்றபடி சிம்டம் எல்லாமே ஜுரம், சாப்பிட முடியாது, இதெல்லாமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் நம்ம நினைச்சுக்குவோம். ஜுரம், சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி போகலாம். அடுத்ததா நீங்க இவங்க இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாய் மட்டுமா கடிக்குது, பூனை கடிச்சா ராபிஸ் வரும், குரங்கு கடிச்சா ராபிஸ் வரும், நரி கடிச்சா ராபிஸ் வரும், எலி கடிச்சா ராபிஸ் வரும், வவால் கடிச்சா ராபிஸ் வரும், இதெல்லாமே தானே கடிக்குது. நீங்க வந்து நாய் மேல ஏன் புந்து பிராண்டுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது என்னன்னு சொன்னா 97% ராபிஸ் வர்றது நாய்க்கடியால. மனிதர்களுக்கு ராபிஸ் வந்த மனிதர்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அவர்களில் 197 பேர் நாய் கடிச்சதுனாலதான் ராபிஸ் வருது. ப்ராப்ளம் நம்பர் 1.
அதனாலதான் நாய்கள் மேல இது பண்ண வேண்டியிருக்கு. அடுத்ததா விரட்டுற குரங்கு, இதுக்கெல்லாம் மெக்கானிசம் இருக்கு, பிடிச்சிடலாம். மனிதர்களை ஒரு குரங்கு கடிக்குதுன்னா அதிகபட்சம் 2 நாள் பிடிச்சிருவாங்க. ஆள் வந்து பிடிச்சி கொண்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. இந்த குரங்கை பிடிக்கிறவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அனுமன் சேனா இவனுங்கெல்லாம் கூட வர்றதில்ல. நாயை பிடிக்கிறதுனா நாய் பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்க தெருவில் நாய் ஜாஸ்தி, அது முன்னாடி கூடியிருந்தது. நாய் ஜாஸ்தியான போது அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னு சொன்னா, இந்த ஏரியாவிலேருந்தே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க பேர்ல பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறாங்க. தெருநாய் வீக்கா இருக்கும், போதுமான சாப்பாடு இருக்காது, அல்லது நோயிட்டு இருக்கும். நீங்க அந்த நாய்களை கொண்டு போய் கருத்தடை பண்ணும்போது கேஷுவாலிட்டிஸ் இருக்கும். நாய்க்கு மட்டுமா நடக்குது ட்ரீட்மெண்ட்னால சாகிறது? எனி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மரணம், இழப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை நாய்க்காக போராடி தங்களுக்கு ஒரு ஒரு பிராண்டை கிரியேட், தங்களுக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு பெரிய சிக்கலாக்கி நாய் பிடிக்கிறதுங்கிற செயலையே வந்து தடுக்கிறாங்க. உருப்படியான ஒரு தீர்வுக்காக இவர்கள் உழைச்சதை சாப்பாடு போடுறதுக்கு மேல் இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நான் போய் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து ஏன் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம். அந்த நாயங்களாம் பாத்துக்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. உமா கூட கேட்டார்ல, கடிக்கிறது நீங்க வந்து கடி வாங்கின நாய் வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாம் குழந்தைங்கன்றீங்களா, அப்ப கடிக்கிற நாய் உங்க குழந்தையா இல்லையா அப்படின்னும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஏற்க மறுக்கிறாங்கல்ல. நாய் நேசர்களா இருக்கிறதே அது ரொம்ப ஈஸியான வேலைன்றதுனால நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க வேற ஒரு செக்ஷன் மனிதர்களில் வேறு ஒருவருக்காக நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கடினமான ப்ராசஸ். நீங்க யாரோ ஒருத்தரோட ரைட்ஸுக்காக ஹியூமன் ரைட்ஸோ இல்லது குழந்தைகள் உரிமைக்காக நீங்க போராடுறீங்கன்னா அது பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கிற ஒரு வேலை. நீங்க போலீஸை ஃபேஸ் பண்ணணும், நீங்க அவங்கள போய் அட்டன் பண்ணணும், அவர்களுடைய நேரத்துக்கு நீங்க போகணும். நாய் ரொம்ப ஈஸி, உங்க நேரத்துக்கு நாயை போய் கொஞ்சலாம். ஜீவகாருண்யம்னு உங்களுக்கு வந்து அதனால கிடைக்கிற திருப்தி பெருசா இருக்கும், வேலை சின்னதா இருக்கும். நீங்க சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் போடலாம். உங்களுக்கு என்ன சௌரியமோ, சண்டை போடலாமா சண்டை போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். மற்ற வேலை அப்படி இல்லை. நீங்க ஒரு சைல்டு ஆக்டிவிஸ்ட்னு சொன்னா வேலை உங்களை பிடிச்சி இருக்கும். நாய் அப்படி கிடையாது, நீங்க சௌரியப்பட்ட நேரத்துல போகலாம். இதுதான் ஒண்ணு. அண்ட் இதை மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்க அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்களேன். நாயை வச்சிருக்கிறவங்க தன்னுடைய நாய் இன்னொருத்தரை கடிக்கும் போது அவங்களோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. ஒரு பதட்டம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஐயோ பாவம் கடிச்சிருச்சு அப்படிங்கிற அளவோட இருக்கும். இந்த லிஃப்ட்ல கடிச்சது அப்படியே கை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க கடிப்பட்டவர்களை. இது ஒரு என்ன சொல்றது, எனக்கு அது இதுல ஒரு மாதிரியான மனிதர்கள் மீது ரொம்பவும் அக்கறை இல்லாம செயல்படுறதுக்கு இந்த நாய்கள் மீதான அன்பு வந்து ஒரு சாக்கா இருக்கும்னு தான் எனக்கு சந்தேகப்படுறது. ஃபாதர் ஒருத்தர் சொன்னார்ல, காதை பிச்சிருச்சு ஒரு நாய் குழந்தையோட, 3 நாய் அவ்வளோ தடுக்க முடியல அப்படின்னாரு. கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு, என்னால போய் தடுக்க முடியல அப்படின்றது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப. அதுக்கு அந்த அம்மா ரியாக்ஷன் பாத்தீங்களா? என்ன கூட குழந்தை குறுக்க வந்து நான் விழுந்திருக்கேன், இது இவ்வளவு குரூயலா ஒரு பதில் நான் வெளிப்படையா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. பட் நான் அவங்களோட நியா நானா குறித்த ஓவரால் கம்ப்ளைண்ட்ல நான் உடன்படுறேன். அது ஒரு சோஷியல் இஷ்யூவை தங்களுடைய டிஆர்பிக்காக பயன்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் எதுவும் இல்லை. ஆனா இதற்கு வந்து நியா நானாவுக்கு எதிராக குதிக்கிற எல்லாருமே இந்த டிஆர்பியால வாழ்றவங்க. தெரியாதா? 20 வருஷம் ஆச்சு நியா நானா ஷோ ஆரம்பிச்சு, 20 வருஷம் ஆச்சு, 19 வருஷம்னு நினைக்கிறேன். 19 வருஷமா நடக்குது. அது 8 மணி நேரம் ஷூட்டிங் நடந்து 1 மணி நேரமா குறைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களையும் என்னையும் விட அம்முவுக்கோ படாவ கோபிக்கோ இன்னொரு சீரியல் நடிகைக்கோ அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து திடீர்னு ஐயோ ஒரு மனித தன்மை தெரியாத செஞ்சுட்டாங்கன்ற பண்ணிட்டாங்கன்னா, இன்னொன்னு ரொம்ப அது எந்த சைடு திரும்பும்னு சொன்னா ஸ்ட்ராங்கான சைடு இல்லை. ஒரு சைடை இறக்கி ஒரு சைடை ஏற்ற அவங்களால முடியும், வால்யூம் குறைக்கிற மாதிரி பண்ண முடியும். பட் பிரச்சனை என்னன்னா, இவர்கள் இப்போ இவ்வளவு கத்துன்னு கத்துறாங்கல்ல, உங்களுக்காக வாசலை திறந்து வச்சுட்டு எத்தனை யூடியூப் சேனல் காத்துட்டு இருக்கு. ஏன் அங்க பேச தவறுன அல்லது விஜய் டிவி கட் பண்ண விஷயத்த பேசுங்களேன். நான் பேசுனதை போடலன்னு சொல்றீங்களே தவிர இதெல்லாம் தான் நாங்க பேச விரும்புனது. யாராவது சொன்னாங்களான்னு கிடையாது. கவிஞர் தாமரை பையன் அவரு உடனே அவர் ஆடுகோல் வெட்டுறதே தடை பண்ணணும். அவங்க ஒரு பின்னூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்ரீதர் சுப்பிரமணியத்துக்கு ஒரு பின்னூட்டம் போட்டிருக்காங்க. என் பையனுக்கு மட்டும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறக்கி இருந்தா கதையை வேற ஷோ முடிச்சிருப்பான். இப்பவும் கோபிநாத் இன்டர்வியூ எடுக்கணுங்கிறாங்க. வேற ஏங்க கோபிநாத் தான் எடுக்கணுமா? அவங்க ஒரு போனை போட்டு சொல்ல அவர் பையனோட கதை எல்லாத்தையும் போட்டு தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு தான் இருக்கா. ஓகே, மற்ற டிபேட் ஷோல பேசுனது இல்ல இந்த பின்னூட்டத்துல அவங்க சொல்லிருக்கிறது என்னன்னு சொன்னா, வீகன் ஆக்டிவிஸ்டா வீகன் அவங்க. ஓகே, என் பையனை கோபிநாத் ஒரு இன்டர்வியூ எடுத்தா அப்புறம் இருக்குடா கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் பேண்ட் போட்டு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக் ஒன்று இருக்கு இல்லையா, உங்களை அவ்வளவுதான் தொலைச்சிருவான். அந்த மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. இப்ப பேசலாம், எங்க வேணா பேசலாம். ஏன் கோபிநாத் தான் எடுக்கணுமா இன்டர்வியூ?
தீர்வு என்ன? 6 கோடி நாய் இருக்கு. WHO எஸ்டிமேஷன் 20,000 பேர். இங்க ரிப்போர்ட்டிங்க்கும் எஸ்டிமேஷனுக்கும் எவ்வளவு பாரதூரமான இடைவெளி இருக்குன்னு பாருங்க. WHO மதிப்பீடு இந்தியாவில் 18 to 20,000 ராபிஸ் மரணங்கள் நிகழலாம் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. அது வந்து ஒரு உத்தேசமான மதிப்பீடு. எப்படின்னு சொன்னா, எத்தனை நாயை கடிச்சா எத்தனை பேருக்கு ராபிஸ் வரும், நாய்களோட எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்திருக்கு, நாய் கடிகளோட எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்திருக்கு, இதெல்லாத்தையும் பேஸா வச்சு எல்லா மதிப்பீட்டையும் இப்படிதான் பண்ண முடியும். நம்ம கரெக்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டொன்றுக்கு 20,000 ராபிஸ் மரணங்கள் நிகழலாம். உலகில் நடக்கிற ராபிஸ் மரணங்கள்ல 36% இந்தியாவில் இருக்கு. இது கணக்கு. அப்படின்னா ராபிஸ் கேபிட்டல் இந்தியா தான். ராபிஸ் கேபிட்டல். இங்கே போன வருஷம் மட்டும் ரிப்போர்ட் ஆன நாய்க்கடிகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35 லட்சம். அண்டர் ரிப்போர்ட்டிங். சில குழந்தைங்க செத்து போற பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாய் கடிச்சதை வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நாய் கடிச்சிருக்கும். இது ரொம்ப காமன். இது சுமாரா 30 to 60% ராபிஸ் மரணங்கள் பிலோ த ஏஜ் ஆஃப் 50. 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் இதுல ரொம்ப பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறவங்க. ஸோ இந்த நம்பர் எல்லாம் இருக்குல்ல, ஏன் WHO சொல்ற 20,000, ஆனா இந்தியாவில் 2022 ரிப்போர்ட் ஆன ராபிஸ் மரணங்கள் எத்தனை தெரியுமா? 21. 21 எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு? என்ன பிரச்சனைனா, மற்ற விஷயங்களை நீங்க டயக்னோஸ் பண்ணலாம். இதுல வந்து சாவும் போதுதான் சிம்டமே உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட்ரோபோபியா, இந்த தண்ணியை பார்த்து பயப்படுறது இருக்குல்ல, தண்ணியை பார்த்து பயப்படுறதுன்னா அது ஏதோ அது ஒரு மூளையிலேருந்து வர சிக்னல்ன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது நரம்பு வழியா ராபிஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள போகும். அதனால கொஞ்சமா போகும். மூளையை போய் மூளை வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸை எடுக்கும். அதையும் தாண்டி ஏமாத்தி அந்த வைரஸ் உள்ள போகும். உள்ள போன பிறகு கடைசியா இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அது உங்களுடைய விழுங்கும் அந்த செயலை வந்து, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இல்லையா? நீங்க முழுங்குறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. அது கோர் பிரெயின்ல இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராசஸ். அதை போய் பாதிச்சிடும். ஸோ உங்களுக்கு முழுங்கும் போது ரொம்ப கொடூரமா வலி இருக்கும். முழுங்க முடியாது, ஆனால் தாகம் எடுக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி குடிக்கும் போது அந்த வலி ஜாஸ்தி ஆகிறதுனால ஒரு கண்டிஷனிங் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க. அது ஏதோ அன்கான்சியஸா வந்து தண்ணியை பார்த்து பயப்படுற சினிமாவில் வர்ற மாதிரி கிடையாது. அது முழுங்க முடியாது அவங்களால. அதன் பிறகு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிச்சு இறப்பு நிகழும். தண்ணியை பார்த்து பயப்படுறாங்கன்னா வித்தின் a day or 2 அவங்க இறந்துருவாங்க. இது கண்டிஷன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியாது. அப்போ என்ன ராபிஸ் வந்த ஒரு நபரை, அதெல்லாம் முடியாது, நான் வீட்டில் தான் வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ராபிஸ் வந்த ஒரு நபரை கொண்டு போய் ஐசோலேட் பண்ணுவாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கும். எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறது இல்லை. ஒரு பேரண்ட் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, எந்த ஹாஸ்பிட்டலும் அனுமதிக்க, அதாவது ஒரு கண்ணியமான மரணத்திற்கு கூட வாய்ப்பு இருக்காதுங்கிறதா யதார்த்தம். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அவங்களை கொண்டு போய் அடைக்க போகிறோம். 2 நாள் 3 நாளில் இறந்துருவாங்க. ஆனால் நோயுற்ற ஒருவனை கொண்டு போய் அடைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு நாட்டில் டெட் பாடியை கூட கவர்மெண்ட் கையில் கொடுக்காது. தஞ்சாவூரில் ஒரு இன்சிடென்ட், ஒரு லேடியை வந்து குழந்தைகள் தூரத்துல இருந்து அம்மாவோட முகத்தை பார்த்தாங்க, அப்படியே ஆம்புலன்ஸ் எடுத்து அப்படியே போயிடுச்சாச்சு. இந்த இறுதி ஜரம் கூட உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் தவிர்க்கிறதுக்காக. ஒரு மனுஷனை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா கொண்டு போய் அடைக்க முடிகிற ஒரு மாநிலத்தில் இன்ஃபெக்ஷன் வந்த நாயை கருணை கொலை செய்யலான்றதையோ அல்லது இன்ஃபெக்ட் ஆகி வெறி பிடிச்ச ஒரு நாயை கொண்டு போய் ஷெல்டர்ல அடைக்கலாங்கிறத கூட இவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லுங்க. யாராவது இப்போ சொல்றாங்களா? ஓகே, நான் ஒருத்தர் பார்த்தேன். இன்னும் பல பேர் ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க. அதை நான் பார்க்குறேன். ஆமாம், நாய் எனக்கு பிடிக்கும், நான் நாய் வளர்க்குறேன், ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க. பட் அவர்களுடைய குரலை விடவும் இவங்களுக்கு வந்து இந்த பியோர் டாக் ரைட்ஸ் அதுதான் எனக்கு என்னோட ப்ரையாரிட்டி, நாய் உரிமை மட்டும்தான் என்னோட ப்ரையாரிட்டிங்கிறவங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸ் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக மட்டம் தட்டுற மாதிரி போடுறது. 54 டெத்து தான், ராபிஸ் டெத்து தான் இருக்கு. சோப்பு போட்டு கழுவுனா போதும். யாரு இது சொன்னது? மேனகா காந்தியோட ரிலேட்டிவ். சோப் போட்டு கழுவுனாலே இப்போ 90% ராபிஸ் இன்ஃபெக்ஷன் போயிடும். இது எல்லாமே சௌரியத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இப்படி இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல வெறுப்பு வரதான் செய்யும். யாரால தடுக்க முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் பரிசீலனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால இந்த நாய்களை வந்து என்ன நடந்தாலும் நாய் அப்படியே ரோட்ல விட்டுறணும் அப்படின்னு உங்களால ஆர்கியூ பண்ணவே முடியாது. ஓகே, அடுத்தது சொல்றேன். இவங்களோட நாய் லவர்ஸோட ஆர்கியூமெண்ட் வந்து நாய்களுக்கே பல சமயங்கள்ல எதிராக இருக்குங்கிறத அப்புறம் பேசலாம். நாய்களுக்காக பேசுறதுன்றது ரொம்ப ஈஸி, அதனால வந்து ஆளை ரொம்ப கம்மி, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சௌரியத்துக்கு வந்து அவங்க பேசலான்றதெல்லாம் சொன்னீங்க. அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, மனுஷங்களுக்காக பேச 1000 பேர் இருக்காங்க, நாய் வந்து நாய்க்காக வந்து பேசுமா, நாய்க்கு அவ்வளோ அபியூஸ் நடக்குது, நாயை வந்து அவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க, நாயினுடைய குரலாக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா பாசாங்க. இப்போ 2003 இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது.
இவங்க தான் தகராறு பண்ணி நாய் பிடிக்கிறதெல்லாம் நிறுத்துறாங்க, அங்க போய் பண்றதுல. அடுத்ததா ஒரு பிரச்சனை, நாயை கருணை கொலை செய்யலாம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த போது அங்கிருந்து வர ஆர்குமெண்ட் என்னன்னு சொன்னா, அதை எப்படி கருணை கொலை பண்ணலாம்னா, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாயை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அது நோயுற்ற நாய் தான் முடிவு பண்ணணும், அதன் பிறகு அதை கருணை கொலை பண்ணணும், செத்த பிறகு இன்னொரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இந்த டாக்டர்கள் சொன்னதை அந்த டாக்டர்ஸ் வந்து உறுதிப்படுத்தணும். எப்படி இருக்கு, நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த இந்த வேலைக்கு எந்த டாக்டர் முன் வருவான்? நீங்க நாயை பிடிக்க போறீங்க, இந்த குரூப் வந்து கார்ல இறங்கி நீ நாயை பிடிக்க கூடாது, நாய்க்கு கருத்தடை பண்ண பிடிக்க கூடாது, யாரு கருத்தடை பண்ணணும்னு சொல்ற அதே டீம்ல உட்காந்து ஒரு அம்மா பேசுது. குழந்தை செத்து போனதுக்கு சிரிச்சுக்கிட்டே, என்ன கூட தான் நான் வண்டியில போன போது குழந்தை குறுக்க வந்து எனக்கு கை அடிபட்டுச்சுன்னு சொல்ற ஒரு அம்மா நாய் பிடிச்சா நான் தடுப்பேன்னு சொல்லுது. அவங்க டீம்லயே ஒற்றுமை இல்லை. பிரச்சனை அதுதான். ஸோ இவங்களோட அராஜகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கும் போது நாய் பிடிக்கிறவன் பயப்படுறாங்க, நாய் பிடிக்கிறவர்கள் பயப்படுவாங்க, அதுக்கு சர்ஜரி பண்ற டாக்டர் பயப்படுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரும் பயப்படணும். எல்லாரும் பயந்து, இந்த சர்வீஸ் பண்ற அத்தனை பேரையும் பயந்து ஓட வச்சுட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுக்கு என்ன பண்றது, நாய் அது தன்னால சாவர வரைக்கும் 10 வருஷம் ஏபிசி பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான்றாங்க. நல்ல வேலையா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒண்ணு வந்திருக்கு. பேசுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, கபில் சிப்பலை வச்சு நாய்க்கடிப்பட்டவன் எவனாவது கேஸ் நடத்தி பாத்துறீங்களா? அவங்க நடத்துறாங்க. கபில் சிப்பல் நான் ஏன் சொல்றேன்னா, அவர் தான் காஸ்ட்லியஸ்ட் லாயர்ஸ்ன்றதுனால சொல்றேன், ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் லாயர்ஸ்ன்றதுனால அவர் பேரை சொல்றேன். அது நீங்க படிச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் இவங்க இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறதுங்கிறது பெரிய கபில் சிப்பல் மாதிரியானவங்க இருக்கா இல்லையா, அவர்கள் உங்க வழக்கை எடுத்துக்கணுமான்னு முடிவு பண்றதுக்கே நீங்க 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதான் யதார்த்தம். ஒரு ஹியரிங் 20 லட்சம் 30 லட்சம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. சும்மா கோர்ட்டுக்கு வந்துட்டு போனா வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறதுங்கிறது வந்து 99.9 விழுக்காடு இந்திய மக்களால் சாத்தியமே இல்லாத ஒரு வேலை. அவ்வளவு காஸ்ட்லி. நீங்க போயிட்டு வர்றது கூட சாத்தியம் இல்லை. இவங்களால அந்த கேஸை நடத்த முடியும். இவர்களால த்ரிஷாவை கொண்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியும், விஷாலை கொண்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியும். எங்க நாய் கடிவிட்டு செத்த ஒருத்தர் வந்து விசிட்டர் வர சொல்லுங்க, ஐயோ பாவம் நேரம் பேச சொல்லுங்க, முடியாது. இவர்கள் இந்த குரூப் தான் ஒரு கிளாஸ் ஃபைட் தானா இது? மோஸ்ட் ப்ராபப்ளி. எல்லாரும் சொல்லல, பட் மற்ற அதான் சொல்றேனே, ஒரு சாதாரண இதுல இருக்கிற ஒரு நாயை விரும்புற ஒருத்தர், தான் வீட்டுல 4 நாயை வச்சு பராமரிக்கிற சாதாரண நபர் ஒருத்தர், அவர் இந்த மாதிரியான அராஜகமான பேச்சு அவர் பேச மாட்டார். நீங்க வேணா ரேண்டமா இது மாதிரியான போஸ்ட வந்து ஃபேஸ்புக்ல எடுத்து பாருங்க. நாயை சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லிமிட்டை தாண்டுதுன்னா நாம் இதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கட்டாயமா வருவாங்க. கடிக்கிற ஒண்ணு சொல்லுங்க, நான் போய் ஒருத்தனை கடிச்சேன்னா அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அவுட் ஆஃப் தாகம், இல்ல பசி, ஏதோ ஒரு காரணம், நான் போய் யாரோ ஒருத்தர் ரோட்ல கடிச்சு வைக்கிறேன்னா அடுத்து என்ன நடக்கும்? பிடிச்சி ஒண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல கொண்டு போய் ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் இதுல இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் தள்ளுவாங்க. இதெல்லாம் நடக்கும் தானே. கடிக்கிற நாய்க்கு என்னடா தீர்வுன்னு கேளுங்களேன் இவங்ககிட்ட. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. பிடிக்கக்கூடாது, அவ்வளவுதான். நாய் பிடிக்கக்கூடாது. ரோட்ல நாய்க்கா குழந்தைக்கான்னு சொன்னா நீ உன் குழந்தைய ரூம்ல போட்டு பூட்டிக்கோ அப்படிங்கிறதா. கடிக்கும் போது எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. கடிச்சு கத்திட்டு இருக்கும் போது நீங்க எங்க போறீங்க? இது ரொம்ப அவங்க தான் கேட்டாங்க. ஆமா, இது ரொம்ப அவங்க இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்னு சொல்றாங்க, எனக்கு அது தெரியல. ஒரு சைக்காலஜிஸ்டா சொல்றேன், நாய்க்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சைக்காலஜிஸ்ட் ஃபார் மனிதர்களுக்கா மிருகங்களுக்கான்னு எனக்கு தெரியல, அப்படிதான் அவங்க கிளைம் பண்ணாங்க. ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பேசியிருக்காங்க. அதுங்க ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னது, குழந்தைகளை காப்பாற்ற வைக்க வேண்டியதானு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கலன்னு பேரண்ட்ஸ் மேல ப்ளேம் பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ரோட்ல மனிதர்கள் நிக்கிறதுங்கிறது வந்து அவசியம் இல்லாத ஒண்ணு. முன்னாடி ரோட்ல வந்து நிற்பாங்க, கொசு ஒரு பிரச்சனை, பெரும்பாலும் மனிதர்கள் ரோட்ல நிக்கிறது இல்லை. 2வது வீட்டினுடைய வடிவம். முன்னாடி கிராமங்கள்ல வீடுனா ஒரு ஃப்ளோர் இருக்கும், 2 ஃப்ளோர் இருக்கும், பெரும்பாலும் எல்லாம் கீழே இருப்பாங்க. இப்ப அடுக்கடுக்கா இருக்கு. முன்பு யாரோ ஆண்கள் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டுல இருக்கிறது இருக்கும். ரோடை யூஸ் பண்ண ரோட்ல நிக்கிறது, ரோட்டுக்கு சுலபமா டக்குன்னு வர்றதுங்கிற சூழ்நிலை முன்பு இருந்தது. இப்ப வீடு அடுக்கடுக்கா இருக்கு, பலர் மாடியில் இருக்காங்க, கதவை சாத்திக்க வேண்டியிருக்கு, முக்கியமா கொசுக்காக அது பூட்டிக்க வேண்டியிருக்கு. இதனால ரேண்டமா இருக்கிற ஆட்கள் ரோட்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ரோட்ல ஒருத்தன் வர்றான்னா ஒரு தேவைக்காக வருவான், குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிற்கும். இப்படி இருக்கும்போது ஆட்கள் வேலைக்கு போறாங்க, இந்த மாதிரியான பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கும்போது பெரும்பாலும் நாய்கள் இருக்கு, தேவை இருக்கிற குழந்தைகள் ரோட்ல போறாங்க வர்றாங்க, கடைக்கு போறது அந்த மாதிரி வர்றாங்க. அப்போ வராம போறதுக்கான ஆட்கள் அட்டன் பண்றதுக்கு வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாய்க்கு எவ்வளவு நேரம் போதும்? ஒரு 4 நாய் சேர்ந்து ஒரு குழந்தைய விரட்டி கடிக்கிறதுக்கு 5 செகண்ட் 10 செகண்ட் போதும். அதன் பிறகு யாரோ ஒருத்தன் வந்து காப்பாத்திடுவான். விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய்க்கு மொத்தமா ஒரு குழந்தைய விட்டோம்னா ஆட்கள் கண்டுபிடிச்சு விரட்டாம நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அநேகமா குழந்தைங்க வந்து ராபிஸ் வரைக்கும்லாம் வேணாம், அப்பவே செத்து போயிடும்.
இன்னும் 4 நாய் 5 நாய் சேர்ந்து கடிச்சு ஒன்று கொரோலை கடிக்கும் எதை கடிக்கும்னால அதில் இறந்துடும் குழந்தையெல்லாம். இப்போ ஹொசூரில் ஒரு குழந்தை மூஞ்சில் கடிச்சிருக்கு பாருங்க, கொஞ்சம் விட்டா கழுத்தை கடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும். இந்த 5 செகண்ட் 10 செகண்டுங்கிறது வந்து ரொம்ப குறைவான நேரம். இன்னொரு ஆள் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு போறதுக்குள்ள நாய்களால் போதுமான டேமேஜை வந்து பண்ணிட முடியும். இது வந்து இவங்களுக்கு எவ்வளவு சௌரியமா செய்திகளை தங்களுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றாங்க பாருங்க. நீ எங்க போன அப்படின்னா பழி எங்க திருப்பி போடுறது. அதான் எப்படி பார்த்தாலும் மற்றவர்கள் தான் பொறுப்பு, நாய் மேல கை வைக்க கூடாது. இதான் அவங்களோட சிஸ்டம். அங்கிருந்து தான் இது வருது. எப்படி முடியும் சொல்லுங்க? 10 செகண்ட்ஸ் நாய்க்கு போதும், நான் 10 செகண்டுக்குள்ள வர முடியல. அப்போ பழியை வந்து பெற்றோர்கள் ஏத்துக்கணும். அதான் அவங்க இப்ப நைட்டு வெளியில வந்தா உன் தப்பு, உன் புள்ள கடி வாங்கினா அது உன் தப்பு. நாயை பிடிச்சிட்டு போய் அங்க நாய் செத்துருன்ற பயத்தினால நான் நாய் பிடிக்கிறத நிறுத்துவேன், அது கவர்மெண்டோட தப்பு அல்லது நாய் பிடிக்கிறவங்களோட தப்பு. வெறிநாயின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கணும், போஸ்ட்மார்ட்டமும் கோரிலேட் ஆகணும். அப்போ டாக்டரை பயமுறுத்துவேன், அது டாக்டரோட தப்பு. எல்லாமே மற்றவங்க தப்பு. கடைசியா மிஞ்சறது என்னன்னு சொன்னா நாய் அதுவா இருந்து அதுவா செத்து அதுவா முடியணும். அது வரைக்கும் சாவரம் சாவு. அது வரைக்கும் நீங்க அது என்ன பண்றது? கொலாட்ரல் டேமேஜ். அது 54 பேர் தானே அவங்க சொல்றது. இப்ப 210 என்னமோ 54 பேர். இது முடியாது. இப்போ ராபிஸோடைய இந்த அதோட தீவிரத்தன்மையை நீங்க சொன்னீங்க. அதுல ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எப்படி வந்து அவங்க அம்மா 75 days வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க, நாய் கடிச்சு. அந்த நாய் நிறைய பேரை கடிச்சிருக்கு, அதுல ஒருத்தர் நடுவுலயே இறந்து போயிருக்காரு. இவங்க 75 days பயத்தோடய இருந்திருக்காங்க. என்ன ஆகும் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமலே பயத்திலே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா சில வேலைக்கு போறவங்க அந்த வேலையை நின்று போச்சு. இந்த 75 நாட்கள் வந்து எங்களால வந்து யோசிக்க, நடுவில் வந்து ஒருத்தர் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. பட் இதெல்லாம் அவங்களை தொட்டே பார்க்க மாட்டேங்குது. அதே நாய் வந்து அப்படி கேட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு தான் நாய் கடிக்குது, நாங்களும் தான் கடி வாங்குறோம். நீங்க சொல்ற மாதிரிலாம் சீரியஸா இல்லைன்னு. இப்போ அவங்களுக்கு ராபிஸ் இருந்தாலும் அவங்க சாவதான் போறாங்க. பட் அது குறித்தான எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லையே. ராபிஸ் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாவே அவங்க அங்க கன்சிடர் பண்ணலாம். அங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சொன்னாங்க. ஒருத்தர் ராபிஸ் வந்து அந்த பையன் இறந்தே போயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்லே பெடலன்ற சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த 75 நாட்கள் எவ்வளவு பயத்தோட நான் இருந்தேன், ஆன்டி ராபிஸ் வேக்சின்லாம் போட்டாங்க, அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டாங்க, எங்க அம்மா அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்ற அந்த பயத்திலேயே நாங்க வந்து இருந்தோம் அப்படின்றத சொல்றாங்க. அது ஆப்போசிட் சைட்ல போனா எங்களுக்கு தான் நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியா அதை கடந்து போறாங்களா? அது என்ன பண்ண? இந்த விஷயத்துல இவங்கள வந்து பெருசா நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அவங்களுக்கு சில மரணங்களை வந்து நாம உலகம் வந்து பல்வேறு மரணங்களை கொத்து கொத்தா சாவறதை வந்து ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துட்டு இருந்திருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல. நான் ஒரு இட்டாலியன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் 20 years முன்னால. அங்கே எங்களோட பாஸ் வந்து 15 days இங்கே இருப்பார், 15 days இட்டாலியில் இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து ரொம்ப கிறிஸ்டியன். ஃப்ரீக்வெண்ட்டாக போவார் வாட்டிக்கனுக்கு. எல்லா இதுலேயும் போவார். வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டியாவது போவார். ரொம்ப கருணையான மனிதர். ஒரு தரம் அவர் காரில் வரும்போது, அவருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு, ஆஃபீஸ்க்கு காரில் வரும்போது ரோட்டு ஓரம் ஒரு கடை சைடில் ஒரு குட்டி நாய் ஒண்டிட்டு படுத்து கிடந்துருந்துச்சு. அதை காரில் ஹோண்டா சிட்டி அப்போதைக்கு கொஞ்சம் இதான கார், அது பெரிய கார் அந்த மாதிரி இருந்தது. அது அந்த கார் பின்னாடி தூக்கி வச்சு அதை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து கீழே அதை குளிப்பாட்டி ட்ரையர் போட்டு இங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு அதுக்கு ஒரு அந்த ஹேர் ட்ரையரை போட்டு விட்டு தோட்டி இது பண்ண முடியலன்னு அதுக்கு சாப்பாடு போட்டு வேக்சின் போட்டு ஆஃபீஸில் இருக்கும். அது அவரோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும். ஆஃபீஸ்னால் ஒரு வீடு தான். அது ஆஃபீஸ்னால் தனியது இல்லை, எங்களோடது ஒரு வீடு. அது வீட்டில் ஒரு 7 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வாசலில் நிற்கும். தோணுச்சுன்னா கூப்பிட்டு வருவார், இல்லைன்னா அங்கேயே இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கும். 15 days அங்கே போகிறாரு இல்லையா? 15 days அங்கே போகும்போது என்ன பண்ணணும்னா வீக்கெண்டில் அந்த நாயை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அவருக்கு ரொம்ப பதுசாக பார்த்துப்பாரு. எது தவறுனாலும் அது தவறு, என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணாமல் இருக்க மாட்டார். இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க தானே பார்த்துக்கிறது, அவுத்து விட்டுருவானு ஓடி போயிடும் எங்கேயாவது. அப்புறமா வெள்ளிக்கிழமை அவருக்கு ஃபோட்டோ அனுப்பணுங்கிறதுனால அடிச்சு பிடிச்சி தேடி 4 பேர் பைக் எடுத்துட்டு சுற்றி அந்த நாயை கண்டுபிடிச்சு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. பிரச்சனைக்குரிய நாய் இல்லை, அது சமத்தான நாய் தான். கூப்பிட்டு வருவாங்க. அவர் ஒரு முறை ஆப்பிரிக்காலேருந்து ஒரு படகுல அதீதமாக ஆட்கள் ஏற்றிட்டு போய் சிசிலி ஐலண்ட் இருக்குல்ல இட்டாலியில, அங்கே போகும்போது படகுக்கு வந்து 200 பேர் இறந்து போகிறாங்க. யார் போனது? மக்கள் ரேண்டமா. வழக்கம் இந்த ஆப்பிரிக்காலேருந்து ஐரோப்பாவுக்கு ஓடுவாங்க இல்லையா, ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து அப்படி போறாங்க. சிசிலி தீவுக்கு போற மக்கள் 200 பேர் இருக்கிற ஒரு போட்டு, அது இதுல கீழே விழுந்துருந்து செத்துடுறாங்க. நான் அப்போ இந்த ஒன் இண்டியா இருக்கு இல்லையா, அப்போ தட்ஸ் தமிழ்ல இருக்கும், அந்த இதுல அதை நான் படிச்சுட்டு இருக்கேன். பின்னாடி வருவாரு, வந்து அந்த படத்தை பார்த்தாரு. படத்தை பார்த்துட்டு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டாரு. கேட்டு இந்த மாதிரி ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். பண்ணும்போது அப்படி கிட்ட வந்து விட்டு பார்த்துட்டு,
முஸ்லிம்ஸா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு போனார். ஆனால் அவர் இயல்பில் அவர் அந்த மாதிரியான ஒரு 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 வன்முறை எண்ணம் இருக்கிற நபர் இல்லை. சில மரணங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன், கைண்டான பர்சன் தான். ஆனா அவரோட பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, என் ஊர் போடுற முஸ்லீம்னா சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது உள்ள இருந்து வெளியில வர்றது. ஸோ ஈவன் கைண்டஸ்ட் பர்சனுக்கு கூட ஒரு பயஸ், ஒரு ஹேட்ரட் அல்லது அவங்களோட பிலீஃப் சிஸ்டம்ல இவர்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது. அவங்க நான் போய் படாவ கிட்டேயோ அம்முகிட்டயோ அவங்ககிட்டயோ அந்த சாவர குழந்தைகளுக்காக இறக்கப்படுங்கன்னு நான் கேட்க முடியாது. அது அனாவசியமா இருக்கலாம் அவங்களுக்கு. அது அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நம்ம வரலைன்றதுனால அவங்கள போய் நம்ம பிராண்டி வைக்கலாம் முடியாது. பிரச்சனை அது கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவங்க ஒரு இது காட்டுறாங்க. இல்ல அவங்க இப்போ விமர்சனம் பண்றாங்கன்னா அதிலே சொன்னார்கள் ஒருத்தர், நான் கவர்மெண்ட் தான் கேட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு எனக்கு பேச்சே கிடையாது, நீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க கவர்மெண்ட், உங்களை பார்த்து கவர்மெண்ட். அதுதான் அவங்களால இந்த குறைந்தபட்ச பரிகாரத்தை கூட செய்ய விடாம தடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்படி இந்த மாதிரி சொன்னது உண்டு. நாம இன்றைக்கும் காசாவை குறித்து உலகம் பெருமளவு ஐரோப்பாவோ யூஎஸ்ல இருக்க பெரும்பாலானவர்கள் பெருசா கவலைப்படுறது இல்லை. இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஏன் யூஎஸ்ல ஒரு நாய் தெருவில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, இவங்க ஆட்கள்லாம் நிறைய அங்க இருப்பாங்க, அதனால இது பண்ண ஒன்றும் இல்லை, அல்லது அங்கிருந்து கூட சப்போர்ட் வரலாம். அமெரிக்காவில் தெருநாய் இருக்கா? எப்படி கட்டுப்படுத்தப்படுது? கொண்டு போறாங்க, யாராவது தத்தெடுக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவனும் கருணை கொலை தான் செய்யறான். நம்ம அந்த அளவுக்கு கூட கேட்கல. ஒண்ணுதான் சொன்னது, ஒரே ஒரு விஷயம்தான். நாயை ஷெல்டர்ல அடன்னு சொன்ன உடனே அப்படியே கதறாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு என்ன செய்யணும்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு. அதே தான் மாட்டுக்கு சொல்றான். பசு குண்டர்கள் எங்க இருந்து வர்றாங்க? பசு தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு நாயும் தெய்வம் சொல்லிட்டாங்களா? காலபைரவர். ஓகே, இவங்க எல்லாமே எனக்கு ஒன்று போல தெரியுது. இருக்கலாம், நான் அந்த ஒரு இதுல ஒரு குறைந்தபட்சமா என்ன நாயை பத்தி பேசினாலே உங்களுக்கு அவ்வளவுதான், சாவெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபிநாத்துக்கும் சாவ விட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபிநாத் வந்து இந்த மாதிரி நாய்க்கு எதிராக பேசி ஒருத்தி கேன்சர் வந்து செத்தா நீ அப்படிதான் சாவ போற அப்படிங்கிற மாதிரியான பின்னூட்டங்கள்லாம் வந்தது. ஓகே, அது நம்ம தொடர், அது இதுக்குள்ளலாம் நம்ம போகவே முடியாது. ஞானி எடுத்தாலும் ஞானி சொன்னதான், நான் சாவணும்னு நீ விரும்புறது உன்னோட உரிமை, உன்னை கொல்லுவேன்னு சொன்னாதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீ சாகணும், நீ செத்து தொலையணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். ரைட், அது உன்னோட ஆசை, அது என்ன பண்ண முடியும்? நல்லா இருன்னு ஆசீர்வதிக்க போய் நாசமா போன்னு சொல்றது அது சாபம், அது அவர்களுடைய உரிமை. அதுக்குள்ள இந்த மாதிரி பேசுறவங்க பேர்ல எனக்கு கிடையாது. குழந்தைகள் பேர்ல கரிசனம் இல்லாம இருக்காங்க, அது ஒரு ப்ரையாரிட்டி இல்லை, அது பெற்றோர்களோட தப்புன்னு சொல்ற. ஓகே, பெற்றோர்களோட தப்புங்கிறது அது ஒரு அராஜகம். பட் சாவத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களோட வம்புக்கு போக மாட்டேன். இது எதுவுமே சிக்கல் இல்லை. டேட்டாவை இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அண்ட் இவர்களுக்கு நாயின் மீதும் உண்மையில் கரிசனம் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட், ஃபைனல் ஆர்குமெண்டா தான். ஏன்னா நாய் பெருகுதுன்னு சொன்னா நாயோட எண்ணிக்கை இன்னைக்கு குட்டி நாய்கள் 75% சாகுது அப்படின்னு கணக்கெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். கோடிக்கணக்கான நாய்க்குட்டிகள் சாகுது, நாய்களும் சாகும். நாயோட எண்ணிக்கை டபுள் ஆச்சுன்னு சொன்னா இந்த 75% இன்னைக்கு ஒரு கோடி குட்டி நாய்கள் சாகுதுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய்களோட எண்ணிக்கை டபுள் ஆச்சுன்னு சொன்னா 2 கோடி குட்டி நாய் சாகும். இவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நாய் செத்து, நாய் குறுக்க வர்றது, வேற ஆக்சிடென்ட் ஒண்ணு, இன்னொரு பக்கம் நாய் அவ்வளவு சாகும், செத்து கிடக்கும். அப்படி இந்த கான்ஃபிளிக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 பேரை கடிச்ச வெறி நாய் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அடிச்சுதான் கொள்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப நாயை நம்ம நண்பர் ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து இது போட்டிருந்தாரு, அந்த நாயை விரட்டுற அந்த சவுண்டு கொடுக்குற டிவைஸ், நம்ம கேட்காது, நாய்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு டிவைஸ். இதை வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காசு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், நீங்களும் நானும் வாங்கிட்டு நாயை காட்டிட்டு போயிடலாம். அந்த வெறி எடுத்து போய் யாரை போய் கடிக்கும்? இண்டிவிஜுவல் சொல்யூஷன் எல்லாமே பிரச்சனையை ஆம்பிளிஃபை பண்றது தான். நீண்ட கால தீர்வுங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க இவங்க ஒரு இப்போ விரட்டி கடிக்கிற நாய்களுக்கு என்ன பதில், ராபிஸ் வந்திருக்கிற வெறி நாய்களுக்கு என்ன பதில், சாப்பாடு போடுறவர்களுக்கான விதிமுறைகள் என்ன, அந்த விதிமுறைகளை இவங்க ஃபாலோ பண்றாங்களா, இதை மாதிரியான உட்காந்து பேசணும்னு சொன்னா ஒரு தீர்வுக்கு வர முடியும். ஆனா இவர்களுடைய விவாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சாபம் கொடுத்து பரிதாபத்தை சம்பாரிச்சு உங்களுக்கு இறக்கமே, நாங்க ஜீவகாருண்யவாதிகள், நீங்க நாய் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி. எனக்கே நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான்லாம் நாயில விளையாண்டுருக்கேன், நாய் வளர்த்துருக்கேன். அங்கிருந்த நிறைய பேருமே அப்படிதான், யாருமே நாய் சாகணும், நாய் அப்பெல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்றதுதான். அது வராது, என்ன கிடையாது. இதை ரெண்டை செய்யாம நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நாய்களை ஷெல்டர் கொண்டு போகாம, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கடிக்கிற நாய்களை, விரட்டி கடிக்கிற நாய்கள் பழக்கத்துல திரும்பவும் அதை செஞ்சுதான் தீரும்.
அதை செய்யாம அண்ட் முக்கியமா அந்த பிஸ்கட் வாங்கி போடுறவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்றது பெட்டர். ஏன்னா அது மற்ற சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்குது. போதுமான இது வெறும் பிஸ்கட்டை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு போதுமான நியூட்ரிஷன் கிடைக்காது. அது இன்னும் அக்ரெசிவா இருக்கிறதுக்காக தான் வாய்ப்பு உண்டு, அல்லது இன்னமும் நோயுற்ற நாய்களை அலையறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. இன்னொன்று நம்ம கணக்கு தெரியல தொடர், தெருவில் தெரிகிற நாய்கள்ல எத்தனை நாய் ராபிஸ் வந்த நாய்? கசகசன்னு நாய்கள் அதிகமாக இருக்குன்னா 50 நாய் இருக்குன்னு சொன்னா நாய்களுக்குள்ள அடிச்சுக்கும் போது அந்த ராபிஸ் பரவுற வேகம் அதிகமாகாதா? மக்கள் அதிகமாக இருக்கிற ஊர்களில் கொரோனா ஜாஸ்தி பரவுது. இந்த பறவை காய்ச்சல் வரும்போதெல்லாம் நாம பறவைகளை கொள்றது, பன்றிகளுக்கு காய்ச்சல் வரும்போது பன்றிகளை கொண்டது நடந்திருக்கு. காட்டு மிருகங்கள் அதிகமாகும் போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று செஞ்சு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த மாதிரியான நாய் மேல கையை வைக்க கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன்ல இந்த ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவே இருக்க போறது இல்லை. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குங்கும் போது இந்த இடத்துல அது நீங்க சொல்யூஷனை வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல இது நடக்கும் நடக்காதுன்னு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுனா ஒரு தீர்வு வரும். நீங்க தீர்வை நோக்கி எல்லா அடியையும் நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் அவங்க பண்றாங்க. நிறுத்து, அவ்வளவுதான். ஷெல்டர் கூடாது, சரி ஓகே, ஏபிசி தான் தீர்வு, சரி. அது வரைக்குமான வெறிநாய்களுக்கு என்ன தீர்வு? வெறிநாய்களை குறைஞ்சபட்சம் அடைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரும். வெறிநாய்களை கருணை கொலை செய்யணும்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, அதுக்கு இப்படி ஒரு ரூல் இருக்கு. வளர்க்கிற நாய்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்துதுன்னு சொல்லி ஷெல்டர்ல அடைச்சா அந்த நாய் இன்னொரு நாய் போய் கடிக்கும். என்ன செய்யலாம் தெரியாது. அந்த நாய் இன்னொரு நாய் கடிக்கிறதுல இருக்கிற அக்கறை வந்து ஷெல்டரை வந்து சொல்ற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாய் ஒரு டெரிட்டோரியல் அனிமல், அது தன்னோட இடத்துல இன்னொரு மிருகத்தை இன்னொரு உயிரை விடாது. அதனால ஒண்ணு பலவீனமான நாய்கள், ஸ்ட்ராங்கான நாய் பலவீனமான நாயை கடிக்கும், அதனால ஷெல்டர் கூடாதுங்கிறது தான் இவங்களோட ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்டை தான் நாங்க இங்க வைக்கிறோம். நாய்க்கு ஷெல்டர் கூடாதுன்னா பலவீனமான குழந்தைகள் இருக்காங்க, பலவீனமான முதியவர்கள் இருக்காங்க. ஹெல்த் கேர் அவங்களோட குழந்தைகளுக்கு வெளியில போறதுங்கிறது சோஷியலைஸ் ஆகிறதுக்கான ஒரு டூல். முதியவர்களுக்கு அவர்கள் தங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை. இது ரெண்டுக்குமான வழி இல்லை. அது என்ன செய்யறது? கேள்வி அதுதான். ஆனா அந்த 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 கேள்வியை நோக்கி போறதே அவங்க வந்து எப்ப ஆகும்? ஏபிசியை 6 கோடி நாய்களுக்கு எப்படி செய்ய முடியும்? இஷ்யூ நம்பர் 1. இருக்கிற ரேபிஸ் வர்ற நாய்களை என்ன செய்யணும்? இந்த நான் 5 வாட்டி 6 வாட்டி கேட்டாலும் இதுதான் கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாய்கள்னால ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனை வந்து பேசியிருந்தாங்க. அவங்களுடைய கழிவுகள், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருந்தது. அது குறித்து உங்களுடைய அது வந்துதான் தீரும். இத்தனை எண்ணிக்கையில கோடிக்கணக்கான நாய்கள் நாடு முழுக்க இருக்குன்னு சொன்னா சுகாதாரம் ஒரு பிரச்சனை தான். அந்த இது வந்துதான் தீரும். அது இல்லாம அதனுடைய டேமேஜ் அரித்மேட்டிக்கலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உருவாக்குகிற சேதாரங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு எங்கேயோ போயிடும். கடி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹியூமன் இன்டர்வென்ஷன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதிகபட்ச பிரச்சனையை நாம பேசிட்டு இருக்கோம். மற்றபடி அது ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல, இந்த இழுத்து போட்டுருது, குப்பையெல்லாம் இழுத்து போட்டுருது அப்படிங்கிறது எண்ணிக்கை ஜாஸ்தியான இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இது அந்த நோய்கள் பரவுறது இருக்குல்ல, கூடுதல் அது மற்ற நாய்களுக்கு பிரச்சனைங்கிற நான் வெறுமனே மனிதர்களுக்குன்னு இல்லை. ஒரு நாய்கிட்ட இருந்து இன்னொரு நாய்க்கு வந்து நோய் அதிகமா கசகசன்னு இருக்கும்போது அந்த எண்ணிக்கை பரவத்தான் செய்யும். நாய்கள் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுல இருக்கும்போது தான் நீங்க கஷ்டம் இல்லாம நாய்க்கு சோறு போட முடியும், பயப்படாம நாயை கொஞ்சம் முடியும். பேசுறது எங்களுக்காக இல்லை, ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னாலும் கூட உங்களோட அந்த இதை நீங்க என்ஜாய் பண்றதுக்காவது அதற்காக அது தேவை. மெடிக்கல் மாஃபியா தான் இதை இயக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஓரளவுக்கு இருக்கலாம் அந்த, ஏன்னா இதுக்கு முன்பு அந்த வீகனிசத்தை கெலாக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் தான் என்கரேஜ் பண்றாங்க. இந்த 7th Day Adventist அதுக்கும் கெலாக்ஸ் மாதிரியான கம்பெனிகள் தான் ஸ்பான்சர் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்கு. இந்த மாதிரியான யார் நடத்துவா சொல்லுங்க? இந்த பீட்டா மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்பவுமே அது நடக்கும். தங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் நடக்குதுன்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ஜிஓஸை பயன்படுத்துறதுங்கிறத கார்பரேட் கம்பெனிஸ் பண்றாங்க. அவங்க அந்த வக்கீல் ஃபீஸை கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யலாம். அது கார்பரேட்டுக்குள்ள பெரிய முதலாளிகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அம்பானி மீதான குற்றச்சாட்டை வந்து அதானி மீடியா பேசும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அதானி மீதான குற்றச்சாட்டுகளை அம்பானி மீடியா பேசும். ஆனா என்ன சொல்றாங்க, உண்மையை கொண்டு வரங்கிற பேர்ல பேசலாம். பட் விஷயம் என்னன்னு சொன்னா, எதிரியை தட்டி வைக்கிறதுக்கான ஒரு கருவியா நாம ஒரு செய்தியை பயன்படுத்துறது இருக்குல்ல, அது இங்கேயும் நடக்கும். அது நடக்காமலாம் இருக்காது. உலகம் முழுக்கவே நிறுவனங்கள் தங்களுக்காக லாபி பண்றதுக்கு என்ஜிஓக்களை அல்லது வேறு நிறுவனங்களை பயன்படுத்துறதுங்கிறது காலங்காலமா நடக்கிறது தான். அது நமக்கு நேரடியாக ஆதாரம் இல்லாம அது பேச முடியாது. பட் அவங்க கை இருக்குமான்னா ஆப்வியஸ்லி இருக்கும் தான். இவர்கள் அதுக்கு பலியாகிறாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் தெரியுது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம நாயை வந்து இங்க கூட்டிட்டு வந்தது மனுஷங்க தான். 30,000-40,000 வருஷமா நாய் வந்து நம்ம கூட இருக்கு.
இன்னைக்கு வந்து நாய் மேல வந்து நம்ம வந்து ஒரு வெறுப்பை கக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு அப்பாவி, நாயின்றது வந்து ஒரு அப்பாவி, மனிதர்கள் தான் இதுல வந்து விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கப்படுது. அந்த கிளாஸ் ஃபைட்னா சொன்னல, எல்லா மனுஷங்களுமே நாய் வளர்க்குறாங்க, ரெப்ரசென்ட் பண்றவனுங்க வந்து இவங்களாம் வந்து உட்கார்ந்துருக்கானுங்க, மற்றபடி எல்லாரும் பண்றாங்க. தோழர்கள் பலரும் எழுதுறதையும் பார்க்க முடிஞ்சது. அது குறித்து அவங்களுடைய எல்லா கிராமத்துலயும் வந்து நாய் இருக்கும். இன்னைக்குமே வந்து நிறைய சாப்பாடு போடுறவங்க எளிய மக்கள் தான். அவங்க வந்து நாய் கூட தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க எல்லாருமே. நீங்க வந்து வெளியே இருக்கிறது மட்டும் தான் பாக்குறீங்க, மற்றபடி இவ்வளவு நாய்கள் இருக்குன்னா அது காரணம் எளிய மக்கள் தான். அவங்களே சாப்பாடு போடுறாங்க, நாய் கூட தான் இருக்காங்க, நாயை பாத்துக்கிறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சாதாரண மக்கள்கிட்ட போய் ஒரு சர்வே எடுங்க, எனி இன்ஸ்டிடியூஷன் போட்டோம், கடிக்கிற நாயை, வெறி பிடிச்ச நாயை பிடிச்சிட்டு போகலாமா கவர்மெண்ட்டு, அது மட்டும் கேட்க சொல்லுங்க. இவங்கள மாதிரி வந்து அப்படி கேள்வி கேட்டவங்க கொரோனா கடிக்கிறாங்களா, இல்லை ஆமா அப்படிதான் செய்யணும்னு அவங்க சொல்றாங்களான்னு பார்ப்போம். அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா அவனுக்கு ரோட்ல போறதோட கஷ்டம் தெரியும். 4 நாய் இருக்கிற இடத்துல 40 நாய் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு டேஞ்சரு, அதனால பாதிக்கப்பட போறது யாருங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும். பால்கனியில உட்காந்துட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரோட்டை பார்த்துட்டு நாம அதே மாதிரி உலகம் இருக்கும்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் மாதிரி அவங்க பேச போறது இல்லை. அவங்க குரலை எனக்கு அதுல ஆட்சேபனே இல்லை, போகலாம். ஆனா இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, மனுஷன் கூட நாய் இருந்து, நாய் தான் மனுஷன் நாயை மட்டும் கூட்டிட்டு வரல, கழுதையை பயன்படுத்தினான். எங்க ஊர்ல நான் சின்ன 20 வயசு வரைக்கும் நான் வண்டி மாடு எங்க தாத்தா வீட்டுல பாத்திருக்கேன். இப்ப வண்டி மாடு கிடையாது. நன்றி கேட்டவனே ஏன்டா காளை மாடு இல்லை, எங்கடா போச்சு காளை மாடுன்னு நான் போய் எங்க ஊர்ல கேட்க முடியாது. தேவை முடிஞ்சது, அவர்கள் அதன் பிறகு அதை பயன்படுத்தல. நம்ம இன்னும் பல அதை வந்து பயன்படுத்து காலப்போக்குல அதனுடைய தேவை முடிந்த பிறகு நாம கைவிட்டிருக்கோம். டிராக்டர் வந்துருச்சு, அது இதெல்லாம் வந்து அவ்வளவுதான். அது அந்த 30,000 வருஷமா நீங்க இல்லாமலே நாய்கள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. கார்பரேஷன் நாயை பிடிச்சிட்டு போய் ஊசி போட்டு கொண்ட காலத்துல நாய்கள் இருந்தது. இப்போ வந்து ஏபிசி பண்ணி கொண்டு வந்து விடுற காலத்திலேயே நாய்கள் இருக்கு. பிரச்சனை நாய்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா பெருகி இருக்கு. அதற்கான காரணம் ரேபீஸ் வந்து ஒரு கொடூரமான வியாதியா இருக்குங்கிறது தான் இங்க சிக்கலே தவிர, மனுஷன் 30 வருஷமா கூட்டிட்டு வந்து ரோட்ல விட்டதுக்கு நன்றி காட்டணுங்கிறதுலாம் கிடையாது. தக்கன அது பிழைக்கும். இப்பவும் வீட்டுல வளர்க்குறவங்கள வீட்டுல நாய் திரும்ப போய் அதை காட்டுல விட்டா அது பிழைக்காது அப்படின்றாங்க. காட்டுல விட தேவையே இல்லை, அது ரோட்லயே இருக்கலாம். இது ஆரம்பிச்சிங்கன்னாலும் கூட நாய்கள் வந்து அழிய போறது கிடையாது, அது உயிரோட தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் யோசிச்சு அதெல்லாம் இல்லை. நாம எலியை கொள்ற மாதிரியெல்லாம் இல்லை. எலிக்கு மருந்து வந்து ஒரு பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்கு. எலியை கொள்றதுக்கு மருந்து வித்துட்டு தான் இருக்கு ஜீவகாருண்யம் பேசுற இடத்துல. நாம இப்ப இதை அலோவ் பண்ணோம்னா அடுத்த வந்து குரூப் வரும், உங்க தாமரையோட பையன மாதிரி, ஐயோ கோழியை கொள்றீங்களா ஆட்டை கொள்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா, இவங்க சாப்பிட்ற இருக்குல்ல, இந்த வீகன் குரூப் பேசுது இல்ல, மிருகங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பெரும்பாலான மருந்துகள் எங்கே இருந்து வருது? விஷமுறிவு மருந்து எங்கே இருந்து வருது? அதை மிருகங்களுக்கு போட்டு மிருகங்களை வதச்சுதான் அந்த விஷமுறிவு மருந்து வருது. சப்ளிமெண்ட் பெரும்பாலும் மிருக கொழுப்புல தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு மிருகத்தை வதச்சுதான் நடக்குது. ரிசர்ச்சஸ் பெரும்பாலும் மிருகங்களை வச்சுதான் நடக்குது. மனிதர்கள் வாழணுங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் ஒழிச்சு ஒரு அப்சல்யூட் ஜீவகாருண்யம் பேசணும்னா பாப்புலேஷன் 90% அழிஞ்சுதான் முடியும். நான்வெஜ் அசைவம் சாப்பிட்ற இடத்துலதான் மூளை வளர்ச்சி ப்ராப்பரா இருந்திருக்கு. மனிதர்கள் வந்து அவங்களோட சிந்தனையும் இதுவும் மனிதாபிமானம் வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாறினது எங்கன்னு சொன்னா 100% உணவில் பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்றவங்கள்ட்ட தான் வந்துச்சு. தெரசா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, பிரவீன் தொகாடியாலேருந்து RSS மோகன் பகவத்லேருந்து இவங்கலேருந்து பெரும்பாலான இவங்க அத்தனை பேரும் ஹேட்ரடை வந்து அடிப்படையாக வச்சிருக்கிறவர்கள் பெரும்பாலும் வெஜிடேரியன். இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் போனால் நடக்காது. ஆனால் இந்த 30,000 வருஷம் மனிதர்கள் தான் கூட்டிட்டு வந்தாங்கிற ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப அரைகுறை புரிதல்லேருந்து ஒரு ஆர்கியூமெண்ட். ஆமா இது நடக்கும் தான். யானையை மனுஷன் தான் கூட்டு வர்றான். கோயில் யானை நிறுத்த சொல்லி பேச சொல்லுங்களா, வேற ஒன்றும் வேணாம். கோயில் யானை அது காட்டு மிருகம், இனி கோயிலுக்கு யானை வரக்கூடாது சொல்லுங்க, முடிச்சிருவாங்க. அங்க போய் சண்டையே போட மாட்டாங்க. அந்த அந்த பிசினஸே நடக்காது. ஈஸியா இருக்கு. நீ கபில் சிபலை வைப்ப, நாங்க அபிஷேக் மனு சிங் இறக்குற அளவுக்கு மக்களுக்கு வக்கு கிடையாது, பேச ஆள் கிடையாது. ஆனா இவ்வளவு சீரியஸான பிரச்சனையை இப்ப தமிழ்நாடுல இது முக்கியமான பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்ணணும் கவர்மெண்ட்? இது வந்து நம்ம பேசுறது டெல்லியில அங்க சொன்னது, அங்க வந்து ஒரு ஷெல்டர் ஆரம்பிக்கணும்னு சொன்னது, இப்படிதான் இது இவ்வளவு பெரிய விவாதம். ஆக்சுவலா இது ஒரு பூமிங் பிரச்சனையா இருந்தது, யாரும் பெருசா அட்ரஸ் பண்ணல. டெல்லியில நடந்தோட எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப தமிழ்நாடு அளவுல இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்கு? எல்லா மண்டலங்கள்லயும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் அதற்கான ஃபெசிலிட்டியை உருவாக்குறோம்னு. ஆனா இந்த மாதிரி பாதுகாவலர்களா பொறுப்பு இல்லாத நாய் ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சிஸ்டம் உருப்படியா வேலை செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா பேசுச்சுல்ல, ஏன்னா என் வண்டியில கூட தான் குழந்தை விழுந்ததுன்னு அந்த அம்மா தான் சொல்லுது, ஆமா நாங்க பண்ணுவோம், வம்பிழுப்பாங்க. இவர்கள் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டாங்க. ஒரு இடத்த அந்த ஹராஸ்மெண்ட்டை மக்கள் தான் போய் தடுக்கணும். ஆக்சுவலா இங்க இருந்து தான் வரும். ஏன்னா ஒரு டாக்டர் பயப்படுவாங்கல்ல,
ஆமா. நீங்க அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணும், மிருகங்களுக்கு செய்யணும், அதோட ஃபிட்னஸை பார்த்து நாயை கூட்டிட்டு போகணும்னா அது எவ்வளவு பேர் உங்களுக்கு தேவைப்படும்? இந்த 6 கோடி நாய்களுக்கு, இந்தியா முழுக்க இருக்கிற 6 கோடி நாய்களுக்கு பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தான் பதில் சொல்லணுங்கிற, ஏதாவது அசம்பாவிதமாச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் இருக்கும். இதுல உமாமகேஸ்வரன் சொல்றாரு, என்ஜிஓக்கள் கருத்தடை பண்ணதா பொய்யா கணக்கு காட்டி கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொல்லி. இவங்க அங்க போய் தகராறு பண்ணதை நான் பார்க்கல. கார்பரேஷன்ல இருந்து பிடிச்சாங்கன்னா தகராறு பண்ணுவாங்க, அது ஈஸியா இருக்கு. ஸோ ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி இது ஏதோ 2 பேருக்குமான சண்டைங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்றதுனால இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. நான் டேட்டா இருக்கிற பிரச்சனை இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன தீர்வுன்னு ஒன்று சொல்லாம மனிதாபிமானம், ஐயோ பாவம், நாயை கொஞ்சுங்க, தடவை கொடுங்க, அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இந்த ஆர்கியூமெண்ட்னால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நாய் மீதான வெறுப்பை வேறொரு திசையில் மற்ற மனிதர்கள்ட்ட அதை ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்னால. இது உங்களுடைய நாய் அபிமானத்திற்கே நல்லது இல்லை. ஒரு காம்ப்ரமைஸுக்கு நீங்க வந்துதான் ஆகணும் என்னங்கிறது அது. இது அப்சல்யூட்லி நியாயம்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். வெறிநாய்கள், கடிக்கிற நாய்கள், இவைகளை கொண்டு போது கட்டுப்படுத்த முடியாததை கருணை கொலை செய்வதுங்கிறதுக்கு மேல அதை விட மிக குறைந்தபட்சம் அந்த ஒன்றை செய்யலைன்னா இந்த பிரச்சனையை இப்போதைக்கு தடுக்க முடியாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. இல்லை இது நடக்கலைன்னு சொன்னா மக்கள் கல்லெடுத்து அடிச்சு இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக்குவாங்க. நீங்க யாருக்காக ஆர்கியூ பண்றீங்களோ, யாருக்காக ஆர்கியூ பண்றதா சொல்றீங்களோ அந்த இனத்தை நீங்க கைவிடுறீங்க, அல்லது அவர்களுடைய குறைந்தபட்ச இருப்பை இன்னும் மோசமாக்குறீங்கன்னு தான் ஆகும். 2 தரப்பும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் ஆகும். இதுதான் இதுல நடக்க போறது. இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கைண்டா இருக்க முயற்சி பண்ணுங்க. இறங்கி ஆமா இப்படி ஒரு சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு வரலாம். இறங்கி ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இவங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களால இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். இவர் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் ஒன்று சொன்னார். அவர் என்னோட ஹார்ஷாவே சொல்றாரு. அவர் இந்த நடவடிக்கை, அந்த வன உயிரிகள் ஆக்டிவிட்டியில இருந்திருக்காரு, அந்த மிருகவதை தடுப்பு அந்த அமைப்புகள்ல இருந்திருக்காரு. அவர் சொல்றார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாத தீர்வுங்கிறார். நாய்களை தெருக்கள்ல இருந்து அப்புறப்படுத்துவதுதான் வழிங்கிறார். அவர் அப்புறப்படுத்துவதுன்னா குறைஞ்சபட்சம் அவர் எண்ணிக்கையை குறைக்கிறது. அதை செய்யாம வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. யார் எங்கேயோ நாய்க்கடி வாங்கிட்டு நாய் பேர்ல வெறுப்பை கொற்றவர்னு நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்கல்ல, அதெல்லாம் இல்லாம அந்த மிருகங்களுக்கான அமைப்புகள்ல செயல்படுற அவர் சொல்றாரு இந்த கட்டத்துல இப்படிதான் நம்ம பேசி ஆகணும், நாயை ரோட்ல விடுறதுங்கிறது ஆபத்து தான் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போ காவேரிப்பட்டினம் ராத்திரி 12 மணிக்கு வேற ஒரு வேலையா போயிருந்தேன். காவேரிப்பட்டினம்ங்கிறது கிருஷ்ணகிரி தாண்டி இருக்கிற ரொம்ப ரொம்ப பின்தங்கிய கொஞ்சமா வளர்ந்து வர சின்னோண்டு நகரம். அந்த ஊர்ல ராத்திரி 12 மணிக்கு கம்பெனி வண்டிகள்லாம் இறக்கி விட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு பெண்கள் ஆண்கள் தனியா நடந்து போறாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியில தைரியமா நடந்து போற அளவுக்கான சூழலுக்கு தமிழ்நாடு முன்னேறி வந்த காலத்துல நாய்கள்னால வர்ற பிரச்சனைங்கிறது இருக்கு. சென்னை இடத்துல போக முடியல. அந்த நகரங்கள்ல கூட இரவு போறவங்க இருக்காங்கும் போது நாம சாலைகளை பாதுகாப்பானதா மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படி பாதுகாப்பானதா மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குன்னா இவங்க இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கணுமே தவிர ஏபிசிக்கே இவங்க ஒத்துழைக்கலங்கிறது இவங்க வாயிலேருந்தே வந்திருக்கு. சோறு போடுறதுல போலீஸ் நடுராத்திரி இங்க சோறு வைக்காதீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு கார் எடுத்துட்டு போய் கரைச்சல் பண்ற அளவுக்கு இவர்கள் இருக்கு. இவர்களுடைய அந்த ஒத்துழைப்பின்மை அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ரொம்ப அரகண்டா எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே தாங்கள் தான் ஏதோ ஜீவகாருண்யத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியும், எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் நாயை கட்டுப்படுத்துறவங்க உண்மையில் நாய்க்கு சகாயம் தான் பண்றாங்க. ஏபிசி பண்றவர்கள் அந்த நாயை பிடிச்சிட்டு போறவங்க அதை தான் செய்யறாங்க. நாய் இங்க நோய் சீக்கு ரேபிஸ் சாவணுமா இல்லை ஏபிசி பண்ணி கட்டுப்படுத்தி அது கண்ணியமா வாழணுங்கிறதுக்கு தான் அந்த வேலையை செய்யறாங்க. அதுல குறுக்க விழுந்து இவங்க தடுத்துட்டு ஆமா நான் தடுப்பேன்னே சொன்னாங்க. வேணா திரும்ப அந்த கிளிப்பிங் வேணா பாருங்க. நாயை பிடிக்க வந்தா நான் தடுப்பேன், ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, நாய் செத்து போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அங்க சாவலாம், இங்க நாய் குட்டி அடிபட்டு சாவுதுல அதை பத்தி கவலை இல்லை. 175 நாய்க்குட்டிகள் அடிபட்டு சாவதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. நாய் அங்க போய் சாவக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அட்டென்ஷனுக்காக பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வெறிநாயை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிற இவங்க, அதாவது பிடிக்க கூட கூடாதுங்கிற இவங்களோட ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம பட்டியல் எடுத்தோம்னா நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. பிரிட்டன்ல 2001 சுமார் 60 மில்லியன்
மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கு. COVID-19 டைமில் H5N1க்கு இது எல்லாத்துக்கும் மில்லியன் கணக்கான மிருகங்கள், பறவைகள் கொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதோ ராபிஸ் வந்த நாயை கொள்றதுங்கிறது இதோட ஒப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது மாஸ் ஒட்டு மொத்தமாக முடிக்கிறது. கிட்டத்தட்ட 6 கோடி பறவைகளை பிரிட்டனில் மட்டும் கொள்றாங்கன்னா பார்த்துங்க, பறவைகள் பன்றிகளை கொள்றாங்கன்னா. அந்த மாதிரியான ஒரு பேச்சை கூட இங்கே யாருமே வாயை திறந்து பேசலை. ராபிஸ் வந்த நாயை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியாக இருந்தது. இதுக்கு கூட அவர்கள் சமரசத்திற்கு வரலை அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்பவும் ஒரு யதார்த்தத்திற்கு பொருந்தாத அண்ட் வம்புழுக்கணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் இந்த நாய் பிடிக்கிறத நான் தடுப்பேங்கிறதோ அல்லது நாயை ஷெல்டரில் அடைக்கிறதுக்கு எதிராக பேசுவேன், இல்லை நான் கண்ணீர் விட்டு சீன் போடுவேங்கிறதோ, இது ஒரு அராஜகம், கபடத்தனமான ஒன்று. இது உலகளாவிய அளவில் நடந்துட்டு இருக்கிற ஒன்று. இதை தடுக்கிறாங்கங்கும் போது அதற்கு ஜீவகாருண்யம் மட்டுமே காரணம் அல்ல. அதான் விஷயம். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம், பல முக்கியமான தகவல்களை பேசியிருக்கோம். ரொம்ப குறிப்பாக இந்த இமீடியட் சொல்யூஷன் அப்படின்றது என்ன, வெறி நாய்களை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள என்ன பண்ணுறதா அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணணும், அந்த டிஸ்கஷனுக்கு டாக் லவர்ஸ் வரணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதில் எல்லாருக்கும் விரோதமாக போய் கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவர்களை மிரட்டுவது அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜீவகாரணத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்றதான் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து அதுவாக தான் இருந்திருக்கு. ஏபிசிக்கு ஒத்துழைக்கணும், ஏபிசின்னு சொல்லிட்டு ஏபிசிக்கு ஒத்துழைக்காதவர்கள் அல்லது ஏபிசிக்கு எதிராக அராஜகம் பண்றவங்க அவங்க சைட்லேயே இருக்காங்க. அதையும் சேர்த்து தான் அவங்க பேசணும். உங்க சைடை டேமேஜ் பண்றது அவங்க தான். அதையும் கன்சிடர் பண்ணி கூடவே உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பேசுறாங்கன்னு தெரியாது. அதையும் அவங்க பரிசீலனை பண்ணணுன்ற மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் ரொம்ப நன்றி. ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.